எல்லோருக்கும் வணக்கம். என்னோட சேனல் நேம் வந்து அருள்தாஸ் வுட் ஒர்க். என்னோட சேனலில் எதை பற்றின வீடியோ போடுவேன்னா வுட் ஒர்க்கிங் வீடியோ, வுட் எக்ஸ்பிரஷன் வீடியோ அண்ட் கார்பெண்டர் டூல்ஸ் ஒர்க் வீடியோ தான் போடுவேன். மறக்காம வீடியோ புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க டீ டேபிள் டிசைன் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டீ டேபிள் டிசைன் பற்றி பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட்டு. இதில் வந்து என்ன பண்ண போனால் டீ டேபிளுக்கு வர அந்த ஆர்ச் கட் டிசைன் வரும் தெரியுமா? இதை டீ பாயும் சொல்ல அந்த டீ டேபிளும் சொல்ல ரெண்டுமே ஒன்று தான். அந்த ஆர்ச் கட் டிசைன் எப்படி கட் பண்ணிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோட தம்ப்லைன் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வீடியோட அவுட்புட் காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தம்ப்லைன் இது கடைசல் டிசைனை வச்சு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. ஆக்சுவலாக கடைசல் டிசைன் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான ஜாயிண்ட் பண்ணுறதுக்காக ஆர்ச் கட் டிசைன் இல்லை அந்த டிசைன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் கட் பண்ண போகிறேன். கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். கிட்டத்தட்ட மொத்தம் 4 ஆர்ச்சி பீஸு, 2 ஸ்மாலு, அதுக்கு வந்து 2 வந்து பெரிய ஆர்ச்சி பீஸு, ஒரு குறுக்கு பீஸு, 2 குறுக்கு பீஸு, 2 சைடு பீஸு, இது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னு பார்த்தா படாக் வுட்டு, ஜிக்ஸாக் மிஷினு, டிசைன் டெம்ப்ளேட்டு, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சம் பேசிக் டூல்ஸ். பேசிக் டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேட்ஸு, பென்சில், அதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் டூல்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா படாக் வுட். என்னடா வுட்டு இந்த கலரில் இருக்குன்னு பார்க்கல. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வுட்டு ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது. டஸ்ட் மேலே தான் என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த டிசைன், அந்த ஆர்ச் டிசைன் வரைஞ்சிருக்கும். அது உங்களுக்கு அவ்வளோவா கிளியராக தெரியாது. பட் இருந்தாலும் என்னால் முடிஞ்ச வரையும் என் கேமரா குவாலிட்டியில் வச்சு உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். இதாக பார்த்தீங்கன்னா என்னோடய அசம்பிள் ஜிக்ஸாக் மிஷின். இந்த மிஷினில் தான் வச்சு என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா ஆர்ச் கட் டிசைன் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ச் கட் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா தான் பண்ணுறது. மோஸ்ட்லி என்னோடய பழைய சப்ஸ்கிரைபருக்கு எல்லாமே தெரியும். நான் இந்த ஆர்ச் கட் டிசைன், இந்த ஜிக்ஸாக் மிஷினை வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டு, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒர்க் பண்ணுவது பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எவ்வளோ பெரிய பீஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஹேண்ட் கட் ஜிக்ஸாக் தான் யூஸ் பண்ணுவேன். பட் வந்து பார்த்திங்கன்னா இது படாக் வுட்னால கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை டீ பாய் டிசைன் வரலாம் என்ன பண்ணுவேன். எங்கள் அப்பா தான் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க பார்த்திங்கன்னா இந்த ஆர்ச் கட் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஷாப்லேயே அசம்பிள் பண்ண ஜிக்ஸாக் மிஷினில் வச்சு தான் என்ன பண்ணுறது இந்த ஆர்ச் கட் டிசைன் கட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து வீடியோ கொஞ்சம் கிளியரன்ஸ் இருக்காது. பட் வந்து ஃபைனல் அவுட்புட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது நல்லா எம்ப்ரி ஷீட்டெல்லாம் வச்சு தேய்ச்சோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோட குவாலிட்டி கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோட குவாலிட்டி நல்லாயிருக்கும். அது பார்த்திங்கன்னா மேற்கொண்டு அடுத்த வீடியோ எதை பற்றி போட போகிற பார்த்தீங்கன்னா இந்த டீப்பா எப்படி அசம்பிள் பண்ணுற வீடியோ தான் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்குறப்ப நீங்கள் வந்து கடைசல் டிசைன் வீடியோ பார்க்கலன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மேலே லிங்க்கில் இருக்கும், கிளிக் பண்ணி பாருங்கள். இல்லை பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருப்பேன். நீங்கள் வந்து கிளிக் பண்ணி கடைசல் ஒர்க் டிசைன் எப்படி பண்ணுன்றதை பாருங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் வீடியோ தான் கொடுத்துருப்பேன், தமிழில் கொடுத்துருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்ச் டிசைன் ஒன்று கட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லாங் பீஸ் வந்து திரும்ப ஆர்ச் அந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா படாக் வுட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். முழுக்க பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி படாக் வுட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பாலிஷ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அதோட குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும். நல்லா வந்து ரெட்டிஷாகவும் இருக்கும். ரெட்டிஷ் சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் வரும். ஏன்னா படாக் சில இடத்துல வந்து கலர் லைட்டாக மாறும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா என் கேமராவில் இருக்குது தெரியுமா, அது சூரியனோட ஷேடு பட்டவுடனே என்ன பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அந்த வுட்டோட ஷேட் கலர் கொஞ்சம் மாறும். அதனால் கொஞ்சம் கலர் அப்படி இப்படி இருக்கும். ஆக்சுவலாக இதாக பார்த்தீங்கன்னா சைடு குறுக்கு பீஸு. இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டில் உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு தெரியும் என்னடா இவன். ஏன்னா வந்து என்னால் கேமரா வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணி கரெக்டாக பிடிக்க முடியல. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ஜிக்ஸாக் மிஷின் பக்கத்தில் டாப்பில் இருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவே கவர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஷோபா பற்றின வீடியோ வந்து நீங்கள் ஷோபா மேக்கிங் வீடியோ பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்களா மேலே வந்து லிங்க்லேயே இருக்கும், கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கிளிக் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து வாசக்கால் டிசைன், அடுத்து பூஜை ரூமு, மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா கடைசல் ஒர்க் எப்படி பண்ணுற இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா என் சேனலில் நிறைய வீடியோ இருக்கும். நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக டீபாய் லெக் மேக்கிங் வீடியோவும் நிறைய இருக்குது. அது எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த டைட்டில் போட்டு டீபாய் லெக்னு பார்த்து அருள்தாஸ் வுட் ஒர்க் போட்டாலே உங்களுக்கு வந்து வந்துடும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வுட் டர்னிங் வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக ஒரு ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி வந்து ஜிக்ஸாக் மிஷினுக்கு வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஹெவி டியூட்டிக்கு ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி அது வந்து ஹேண்ட் கட் ஜிக்ஸாக் மிஷின் ரெண்டுத்துமே பார்த்திங்கன்னா தனித்தனி ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான வீடியோஸ் நீங்கள் கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு. என்னடா டிசைன் உங்களுக்கு கிளியராக தெரியலன்னு பார்க்குறீங்களா? இதோ உங்களை காட்டுறாங்க அவுட்புட் லாஸ்ட்டில். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எம்ப்ரி ஷீட்டோ தேய்க்காமல் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீடியோவை காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ டஸ்ட்டியாக அழுக்காக இருக்குன்னு பார்த்தீங்களா? இதை வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ரி ஷீட் எதுவுமே தேய்க்காமல் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக் மிஷினில் கட் பண்ணி முடிச்சுட்டு ஆக்சுவலாக கடைசல் ஒர்க் கூட பண்ணலாம். அப்போது அதுக்கப்புறமா தான் கடைசல் ஒர்க்கே பண்ணோம். அதை பற்றின வீடியோ மேலே லிங்க்கில் இருக்குது, பார்த்துருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துருங்க. ஆல்ரெடி முன்னாடியே மென்ஷன் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மறுபடியும் ரிமெம்பர் பண்ணுறேன். இதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைனல் அவுட்புட்டு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் நல்லா. முதல்ல வந்து எப்படி இருந்துச்சு, அடுத்து கிரைண்டிங் பண்ணோன்னே அதை கிரைண்டாக எம்ப்ரி ஷீட் வச்சு தேய்ச்சிட்டு அடுத்து கடைசியில் ஒர்க் பண்ணோன்னே அந்த டிசைன்ஸ் உங்களை வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படின்னு உங்களை காட்டுறதுக்காக என்ன பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் அவுட்புட். முன்னாடிக்கும் உங்களுக்கு வந்து பேக் அதாவது ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும்
ஆன டிஃப்ரென்ஸ் என்னடா இன்னும் வீடியோ வரலான்னு பார்க்குறீங்க. இல்லைங்க, இது ரெண்டுத்தையும் பக்கத்தில் போடலான்னு சொல்லிட்டு பார்த்தேன். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வீடியோட லென்த்து கொஞ்சம் அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகியே போயிடுச்சா. அதனால தான் பார்த்தீங்கன்னா இதுவும் உங்களுக்காக வந்துச்சு பார்த்தீங்களா ஃபைனல் அவுட்புட். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிளியராக இருக்குது பார்த்தீங்களா. அது இல்லாமல் சன்னோட ஷேடு பட்டு பார்த்தீங்கன்னா என் கேமரா குவாலிட்டி நல்லா ரெட்டிஷாக நல்லா சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக இது எல்லாமே வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வச்சுருக்கேன். கடைசல் டிசைனு ப்ளஸ் ஆர்ச் கட் டிசைனு எல்லாமே பார்த்தீங்கன்னா எம்ரி ஷீட்டில் நல்லா தேய்ச்சிட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ அவுட்புட் எடுத்து காட்டுறேன். ஃபைனல் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு இல்லை நாளன்னைக்கு வரப்போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா டீபாய் வந்து அசம்பிள் எப்படி பண்ணுற இந்த வீடியோ தான் ஃபுல்லாக போட போகிறேன். மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட கடைசல் ஒர்க்கும் முடிஞ்சிச்சு, ஆர்ச்சிடு ஒர்க்கும் முடிஞ்சிச்சு, அடுத்து வந்து தொலைக்கூறி எடுக்க வேண்டியது அந்த ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. அடுத்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா அசம்பிள் பண்ணுற ப்ராசஸ் தான். மறக்காமல் வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்கள். ஏன்டா இப்படி வளர்றேன். ஓகே, பை, see you tomorrow.